கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் 2 விதத்தில் தேவனுக்கு பிரியமாய் மாறணும், மனுஷராலும் அங்கீகரிக்கப்படணும். அப்படின்னா என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும். கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை வெளியே எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதன்படி நடப்பது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லுவது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் செய்யும்போது தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறோம், மனுஷராலும் அங்கீகரிக்கப்படுகிறோம். சிலர் ஏன் அங்கீகரிக்கப்படலை? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலை. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்து நம்ம ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் நடப்பான். தேவனுக்கு பிரியமாய் நடந்தா ஊழியம் செய்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே போல மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனுஷரால் அந்த கனம் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுவாபங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுடைய சுவாபங்கள் முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கும்போது இவன் கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்ல வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றி வருகிற பிள்ளைகள் ஆண்டவரை போலவே மாற வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இயேசு சொல்றாரு, அப்பதான் நான் உங்களை நீங்க என் சிநேகிதர் என்று சொல்லுவேன், என் சகோதரன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம நடக்கைகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்களா இருக்கோமா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்களா இருக்கோமா? சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? கட்டாயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவோம். மற்ற எல்லாவற்றையும் நம்ம ஒரு பெரிதாக எண்ண மாட்டோம். அதனால புலம்ப மாட்டோம். அதனால தடம் மாற மாட்டோம். கிறிஸ்துவை தான் முன்னாடி நாம் வைப்போம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டா தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார். மனிதர்களால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். இவர் ஒரு ஊழியக்காரர், இவர் ஒரு போதகர், இவர் ஒரு அப்போஸ்தலர், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி தேவனால் நாம் மனிதரால் அங்கீகரிக்கப்படுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? எல்லா மனிதர்களுக்கும் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஊழியம் செய்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாய் நடக்கவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நாள் முழுவதும் உங்களை நாம மகிமைக்க நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.